ஃப்ரெண்ட் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு பெங்களூர் சுற்றி பார்க்கலான்னு போயிருந்தான். அவர் கார் திடீர்னு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. உடனே சரி வேற ஏதாவது வண்டி பிடிச்சி எப்படியாவது நம்ம போயிடலாம் எல்லா இடத்துக்கும் அப்படின்னு அவள் போனாங்க. அங்கே இருக்கு அவங்க பேசுகிற மொழியும் அவளுக்கு புரியல. அவங்கக்கிட்ட இவ சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்க முடியல. அது தெளிவாக புரிஞ்சு அவளோட கிளாரிஃபை பண்ணாமல் ஏதோ இங்கிலீஷ் புரிஞ்சனால ஓரளவு தப்பிச்சு மேனேஜ் பண்ணி வந்துட்டான். ஆனால் இதுலேருந்து எனக்கு தோணுது என்னன்னா, அவன் நான் சொன்னப்ப லாங்குவேஜ் கற்றுக்கோ, ஒரு இடத்துக்கு போகிறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறப்ப டோன்ட் கேர், கண்டுக்கல. இதுலேருந்து நமக்கு லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு ஸ்கில் கிடையாது. அது இன்னொருத்தவங்களுக்கும் நமக்கும் ஒரு ஏற்படுத்துகிற ஒரு கனெக்ஷன், ஒரு பாண்டிங். அவங்க நம்ம சொல்கிறத கனெக்டிவ் ஆகுறதுக்கு, ஒரு கம்யூனிகேஷன் இதாகிறதுக்கு. அதனால ஸ்டூடெண்ட்ஸாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாலும் சரி, உங்களோட ஜாப்ல நீங்கள் எங்கேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்கிறதுக்கு லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு லாங்குவேஜ் கூட நிற்காம ஒரு 4-5 லாங்குவேஜ் கற்றுக்க ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் இது வந்துட்டு நம்ம எங்கே போனாலும் நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்க மட்டும் இல்லை, நம்மளோட ஒருத்தர்கிட்ட கனெக்டிவிட்டி ஆகிறதுக்கு, அவங்களோட கோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நம்ம லைஃப்பில் ஒன்றும் நல்ல சாதிக்கலாம் இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு என்ஜாயாக லேர்ன் பண்ண நம்ம மூளையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, பாய்.